அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஒரு காலத்தில் பசுமை மலைகளால் சூழப்பட்ட ஒரு பழமையான அரண்மனை இருந்தது. வெளியில் சாதாரணமாகத்தான் தோன்றினாலும் உள்ளே ஒரு வித்தியாசமான ரகசியம் இருந்தது. அந்த அரண்மனைக்குள் நுழையும் ஒவ்வொருவரையும் அவர்களின் உள்ள குணங்களுக்கு ஏற்ப சோதித்து பார்த்தது. புகழில் மிதந்தவர்களை அது அகங்காரத்தால் சோதித்தது. அவர்கள் தங்களின் பெருமையில் மூழ்கி பாதியில் விலகினர். பழியால் நொந்தவர்களை அது மன உளைச்சலில் சோதித்தது. அவர்கள் தாங்களாகவே பின்னடைவார்கள். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும், அவன் நடுவன் போல இருந்தான். வெற்றியிலும் எடுபடவில்லை, தோல்வியிலும் சோர்வடையவில்லை. தன்னம்பிக்கையுடன் அமைதியாக முன்னே சென்றான். அரண்மனை அவன் மனநிலையை உணர்ந்து தன்னுடைய அரசனாக அவனை ஏற்றுக்கொண்டது. உண்மையான பெருமை என்பது சமநிலை உள்ளத்தில்தான் பிறக்கிறது. இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள்.